ஹாய் வணக்கம். வாருங்கள் அன்றைக்கு எள்ளு வச்சு ஒரு டொய் செய்வோம். முதலில் எள்ளை நன்றாக துப்புரவாக்கி அதை சட்டியில் போட்டு வறுத்தெடுங்கள். எள்ளு வறுத்தோன்னே அதை ஆற விட்டுட்டு சட்டியில் சர்க்கரையை போட்டு அதை உருகிறதுக்கு விடுவோம். எள்ளு அங்கால ஆறினா பிறகு அதை கிரைண்டரில் போட்டு சுரண்டு அரைச்செடுப்போம். நல்லா அரைச்சி அதை எண்ணெயை மிதக்க வலிக்கிட்டுரும். நல்லா அரைக்காமல் சுரண்டு அரைச்செடுப்போம். இப்படி சுரண்டு இருக்கணும். இதில் சட்டியில் சர்க்கரை கரைஞ்சி வந்துட்டு மீதமுள்ளதையும் குத்தி கரைப்போம். சின்ன துண்டு பட்டர் போட்டிருக்கு. அதோட டீன் பால் ஒன்று விடுறேன். வெனிலா சுகர் கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு தட்டியில் அடி பிடிக்க விடாமல் கிளறுவோம். நூல் மாதிரி இழுபடணும் இதுன்ற பதம். அதை மட்டும் நாங்கள் காய்ச்சுவோம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடணும். செய்து பாருங்கள். தண்ணியில் விட்டு உருட்டி எடுக்க அது உருண்டு வரணும். இப்போ பதம் வந்துட்டு நாங்கள் அரைச்சி வச்ச எள்ளை இதுக்கு போட்டு நன்றாக சேரும் மட்டும் கிளறுவோம். டொபி பிஸ்கெட் அதுகளுக்கு பதிலாக இதையும் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. இதோட கொஞ்சம் கஜுவும் சேர்த்து போட்டிருக்கிறேன் கடி போடுறதுக்காண்டி. எல்லாம் நல்லா சேர்ந்த பிறகு அதை தட்டில் இருந்து மாற்றுவோம். மாற்றிட்டு நல்லா தட்டியாக மட்டமாக எல்லாத்தையும் பரப்பி தட்டி விடுவோம். ஆயில் பேப்பர் இதை வச்சு நாங்கள் கையால் தட்டுறதுக்கு சுடாது, கையிலையும் முட்டாது, நல்லா மட்டமாக வரும். இதை அப்படியே நாங்கள் வெட்டி விடுவோம். வெட்டினா தான் இறுகினோன்னு எங்களுக்கு உடைக்கிறதுக்கு சுகமாக இருக்கும். இதுக்கு மேலே சீவின பாதாம் கொஞ்சம் போட்டு அப்படியே திரும்பவும் ஆயில் பேப்பர் போட்டு அமர்த்தி விடுவோம். அதை ஆற விட்டுட்டு ஆறினோன்னு நாங்கள் முதல் கீறு போட்ட இடத்துல அப்படியே உடைச்சி பட்டிக்க போட்டு நீண்ட நாளைக்கு வச்சு பாவிக்கலாம். சிறுவர்கள் பெரியாக்கள் எல்லாருமே சாப்பிடலாம். ஆரோக்கியமானது. நன்றி, வணக்கம்.